எத்துக்கும் தானாகி எதிரே மொழி தித்திக்கும் ஆனந்த தேரே எல்லாம் வல்ல இறை சக்தி வழிநடத்த கன்னியாகுமரி மாவட்ட வணிகர் சங்க பணி நிறைவு பெற்றவர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தமைக்கு இறைவனுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட என்னை இங்கே அழைத்து வந்த திரு பாஸ்கர் சார் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் எல்லாருமே பணி நிறைவு செய்தவர்கள், நீங்கள் தான் வேலை பார்த்து பணி நிறைவு செய்தவர்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். குடும்பத்தோடு வந்திருக்கின்றீர்கள், பிள்ளைகள் இருக்கின்றீர்கள், பரிசுகள் வாங்கி சந்தோஷப்பட்டிருக்கின்றீர்கள். மத்தியம் நேரம் ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு, சாப்பாடு உள்ள டைம் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் டெவலப்பா இருக்கும். ஓய்வுனாலே நாம தான் நினைக்கிறது டெவலப் ஆக முடியும். நேரமே ஆக்டிவா இருந்ததை விட அதிகமாக ஆக்டிவாக வேண்டிய நேரம் தான் ஓய்வு எடுக்கக்கூடியது. ஓய்வு பணியிலிருந்து ஓய்வு வரக்கூடிய காரணம் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஓட்டம். முதல் வருடத்துல நாம தரையில படுத்து உருண்டு எழும்பி விழுந்து எழும்பி உற்ற நடந்து எழும்பி நடந்து கைப்பிடிச்சு நடந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து திரும்பியும் மறுபடியும் செகண்ட் செயல் அடுத்த செயல் நாம இப்ப யாராவது கைப்பிடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. 75 வயதுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் சொல்லிருக்காங்க, நம்ம யாராவது கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரணும், பிள்ளைகளை கூட்டிட்டு வர முடியல அப்படிதான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம். திரும்பவும் நாம குழந்தை வளமாக போயிட்டோம். அப்ப கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். நாம ஓய்வு பெற்ற உடனே சோதனை போய்விட்டோம் என்று சொன்னால் யோகா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் யோக சித்த விருத்தி நிரோதக யோகம் என்று சொன்னால் மனதில் உருவாகக்கூடிய சிந்தனைகளை தடுத்தல் என்பது யோகம். மனதை ஒழுங்குபடுத்தி எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது யோகம். இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்களா அப்படி பாக்குறதுக்கு நான் ஒரு டெஸ்ட் கொஞ்சம் சாக ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி வச்சது இந்த ஓய்வெற்ற நல அந்த பணியாளர்களுடைய அத்தனை பேருக்கு வேண்டி. ஆனா பரிசு வாங்கினதெல்லாம் சின்ன பிள்ளை பாராட்ட வேண்டியவரமா இருக்காங்க. அவர்கள் போட்டி அமைக்கணும்னு எழுப்பது கிடையாது. பாஸ்கர் சார் அமைக்கணும்னு அவங்களுக்கு எழுத கிடையாது. இவர் ஏதாவது போட்டி வைப்பாரு, ஏதாவது பரிசு தருவாரு. அவங்க உடனே வந்தாங்க, அவங்க கிடைச்சத செஞ்சாங்க. ஆக்சுவலா இருக்கணும். அவங்க எப்போது ஓய்வு வயது என்பது சும்மா இருப்பதற்கான வயது அல்ல, சந்தோஷமா ஆக்சுவலா இருக்கணும். இப்போ நான் சொல்லுவேன், நீங்க என்னோட கொஞ்ச எல்லாம் ஈகோ டென்ஷன் பியூட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம். நான் ஒரு கதை சொல்லுவேன், நான் சொல்லுறது நீங்க கேட்டு திரும்ப சொல்லணும். சிம்பிளா ஒரு ஊர்ல திரும்ப சொல்லு வாய் வாய் நம்மளே வாய் ஒன்று வாய் பேசு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். நான் எது சொல்லுறது அதை கேட்டு திரும்ப சொல்லணும். அதான் கண்டிஷன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். ஒரு ஊர்ல இருந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தார். ஒரு ஊர்ல இருந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. ஒரு ராஜாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு ராஜாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு ராஜாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 2 பிள்ளைகள் இருந்தாங்க. நான் முதல்ல அவங்களுக்கு கமிஷன் என்ன தெரியுமா? நான் என்ன சொல்லுகிறோம் அது திருப்பி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேட்கதான் திருப்பி காட்டுறோம். அப்ப நாம இங்க இல்லை, இங்க இருக்கணும். அப்படிதான் எல்லாரும் வெற்றிகரமா தோல்விட்டாங்க. ஒரு கை தருவோம். 5 வருடம் பாகமாக அழுகிறோம். 5 வருடம் பாகமாக நடத்தப்படுவா இருக்கா? நான் ஒரு விடவர் தட்டினா நீங்க விடவர், நான் 3வது தட்டினா நீங்க 3வது. சரியா? கையெழுத்து தூக்கி நான் 2 வருடம் நீங்க 2, நான் 3 வருடம் நீங்க 3. நம்ம நான் கட்டவே இல்லை.
பாத்தீங்களா? நாம எல்லாம் நம்மளுக்கு ஓய்வு எடுத்தாச்சு, இது என்ன இதுதான் பெரிய இது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நாம வளர்த்தோம்னா மனசாட்சி விடக்கூடாது. நம்முடைய மனசு எப்பவுமே பெஸ்டா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். வயசானவங்க தான் இன்னும் ஆக்டிவா இருக்கணும். நிறைய பேரை பார்க்கணும். நம்முடைய பாரத கலாச்சாரம் அப்படி இது வானப்பிரஸ்தம், ஓய்வு பார்க்கக்கூடிய வானப்பிரஸ்தம், முதல்ல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படி 4 வழியில பாரத கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கையை பிரித்திருக்கின்றது. கிரகஸ்தம் அப்படிங்கிறது படிப்புதான், படிக்கக்கூடியது. அந்த பிரம்மச்சரியம் படிப்புக்காக படிக்கக்கூடியது, அறிவு நடக்கூடியதுதான் பிரம்மச்சரியம். அடுத்து திருமணமாகி குடும்பமாக வாழக்கூடியது கிரகஸ்தம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து அடுத்த ஒரு படிக்கு நாம போக வேண்டும். எல்லாத்தையும் நுகரக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரணும். இப்பவும் ஒரு 90 வயசானவர்கள் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல போட்டோகிராஃபர் காசு கேட்டாரு. அந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணோட அப்பா அவங்களுக்கு அப்பா கிட்ட வாங்கிட்டு வாங்க கல்யாணம் பொண்ணுங்க அப்பா அவருக்கே வயசு 52 வயசு. அவரு வெயிட் பண்ண அப்பா கிட்ட காசு வாங்குவாங்க. அவருக்கு அப்பாவுக்கு 20 வயசு, அவருக்கு படிக்கா காசு அப்போ அப்ப அந்த மாதிரி மனசு எப்படி இருக்கும் எல்லாம். நாம அந்த நிலைமைக்கு நம்முடைய மக்களை வர வைக்கணும். ஒரு ஏழு அவங்க எல்லாத்துக்கும் நாம காதலுக்கு பகிர்ந்து வச்சுக்கணும். இல்லைன்னா நம்முடைய மக்களை எல்லாம் நம்ப முடியாது. அதனால எல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு ஆனால் இப்ப அவங்க அனுபவம் அவர்களை எடுத்துக்கொள்ளா பாதி டென்ஷன் இருக்கும். மக்களுடைய கவலைகளையும் மருத்துவருடைய கவலைகளையும் எல்லாரும் நம்ம ஃப்ரீயாக முடியும். வயதுல ஃப்ரீயாக இருக்கும்போது ஆன்மீகமான நிகழ்ச்சிகள், கோயிலுக்கு போகுது, தூர இடத்துல சுத்தா போகுது, இந்த மாதிரி நம்ம ஏரியோட உள்ளவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மனசு ஃப்ரீயா இருந்தால்தான் வாழ்க்கையே ஃப்ரீயா கொண்டு போக முடியும். உடம்பையும் கொஞ்சம் ஃப்ரீயா வைக்கும். நம்ம ஓய்வு வச்சாச்சுன்னா உடம்பு அப்படி உடம்பு நம்ம கடைசி நாள் என்னைக்கு பார்க்க தெரியாது. எத்தனை மூச்சு நமக்கு எல்லாரும் ஆயுஷ் தான் நமக்கு ஆண்டு. இந்த ஆள் பூமியில 80 வயசு வாழணும், இந்த ஆள் பூமியில 70 வயசு வாழணும், இந்த ஆள் பூமியில 50 வயசு, அப்படியெல்லாம் கடவுள் நமக்கு ஆயுஷ் தந்து விடவில்லை. பூமியில போய் இத்தனை சுவாசம் விட்டு விட்டுமா அப்படின்னு நம்ம அனுப்பிவிட்டுருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 5 கோடி சுவாசம் அனுப்பிவிட்டுருக்காங்க. இந்த சுவாசத்தை விட்டுட்டு வாங்க. அது எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்றது? நம்முடைய சித்தர்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்காங்க. சித்தர்கள் ஒரு நாள் 21,200 சுவாசம் நம்ம ஒரு மனிதன் விடுவதாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்காங்க. ஒரு நாள் ஒரு மனிதன் நார்மலான ஒரு மனிதன் 21,200 சுவாசம் விடுவிருக்கான். இந்த 21,200 சுவாசத்தை அப்படியே விட்டாச்சுன்னா நமக்கு தந்த 5 கோடி சுவாசம் எத்தனை காலத்துக்கு தீருமோ அந்த காலத்துக்கு நம்மளே ஆபீஸ் கொடுக்கும். இந்த 21,200 சுவாசத்தை ஓவரா விட்டோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய வீடு வச்சாங்க. என்ன பண்றது? லங்கவாணி கூட்டிருப்பா அவனுக்கு ஏதாவது விதி கிடைச்சிருக்கும். அப்படி பெருமை விட்டுட்டே இருந்தோம்னா நம்முடைய ஆயுதத்தை தெரியும். எவ்வளவு வேகத்தா போயிட்டு இருக்கோமோ அவ்வளவு ஆயுதத்தை வையும். அதே கண்ட்ரோல் பண்ணி யாரையும் தெரியுதா என்ன உலகம் நல்லா இருக்கட்டும், சாகவே சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சிந்தனையோட வாழ்ந்தோம்னா மூச்சு கண்ட்ரோல் பண்ணணும். மூச்சு கண்ட்ரோல் பண்ண பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் நமக்கு நம்ம வீட்டுல கதவு திறந்து வைக்கிறது. உடம்பு நம்ம வீட்டுக்கு உள்ள வந்துட்டாரு, நாம வெளியே இருக்கோம். வீட்டுல பிடிச்சு சட்டை போட்டு அவர்கள் நான் மகளுக்கு கல்யாணம் கூப்பிட வந்தேன் சார். அது முதல்ல சொல்லக்கூடாது. நீங்க எங்க சார் பேச விட்டீங்க? அடிக்கவே தெரிஞ்சுட்டீங்க என்ன யாரோ ஒரு நாள் கேட்போம். ஆனா நமக்கு முன்னால ஒரு நாள் டெய்லி போயிடுவாங்க. 21,200 உறவு போயிடுவாங்க. யாரு சுவாசம் நாம உள்ள போவாங்க, வெளியே போவாங்க. அவர் எங்க போவாங்கன்னு யாராவது பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? இந்த சுவாசம் எங்க போகுது பாத்துக்கீங்களா? மூச்சு மாற்றீங்கன்னா இன்னும் ஒரு எந்த இடத்துலயுமே நாம விஸ்டாண்ட் பண்ண பேசுறது பாட்டு பாடுறோம்னா வந்தவர்கள் ஒரு நிமிஷம் சுவாசத்தை விட்டுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா பாடம் செய்ய முடியும். அழகா பாடத்தை பேச முடியும். ஒரு டென்ஷன் நம்மளுடைய மூச்சு தான் எல்லாருக்கும் தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் காரணம்
மூச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா வாழ்க்கையில நிறைய சுவாசத்தை மிச்சம் பிடிக்க முடியும். இன்னும் நிறைய நாள் வாழ முடியும். உடனே ஆமா இங்க இந்த காலத்திலேயே கஷ்டமா வாழ்க்கை எப்படிதான் இன்னைக்கு தேர போகிறோம்னு நினைச்சுக்கிட்டோம். இதே இன்னைக்கு சொல்லி கொஞ்சம் மூளை வீட்டி அப்படி நினைக்க கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வந்து நமக்கு கடந்த வாழ்க்கை நாம என்ன இருந்தோம் உரிமை இருக்காது. என்ன இருந்தோம் தெரியாது, என்ன பண்ணோம் தெரியாது. இது எதாவது என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் சொற்கள் வைக்கிற ஒரு உண்டால் நரகம் என்று ஒரு உண்டால் உங்களுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையே தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது சிந்திப்பதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய லட்சியம், நம்முடைய சிந்தனையாக இருக்கும். அப்ப நாம் இந்த வாழ்க்கையை எடுக்கணும், நல்ல வாழணும். அது எத்தனை நாள் கடவுள் ஆரோக்கியம் தந்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கணும். அதனால நாம் தன்னுடைய சுவாசத்தை சரியாக அப்ப பிராணாயாமம் எடுத்து செய்யணும். பிராணாயாமம் என்ன? பெரிய குதிரை கொம்பு வேலை எல்லாம் கிடையாது. காலையில் 7 மணிக்கு எத்தனை மணிக்கு எழுப்போம்? காலையில் எத்தனை மணிக்கு ஓய்வு எடுக்கணும்? எத்தனை மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு போது நல்ல வேலை தான் செய்ய மாட்டேங்க. நான் 6 மணிக்கு தான் 4 மணிக்கு போய் யாராவது யாரு மகள் ஓய்வு சொல்றது அவருக்கு சந்தோஷம். 4 மணிக்கு எழுப்பணும். நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் 4 மணி. அது வேலைக்கு போயிருந்தப்போ பஸ் 6 மணிக்கு அது ஓட்டு ஓடல. இது கொஞ்ச நேரம் இல்ல உங்களுக்கான அனுமதி என்ன உங்களுக்கு ஓய்வு அரசாங்கம் இருக்குது. அப்பதான் இன்னும் அப்படி வாழணும். நம்முடைய நம்ம வணிகத்துறை இருக்கும்போது வணிகத்துறை துறையை பற்றி மட்டும்தான் இன்னும் நிறைய ஒரு பல்பு மாறினா பல்பு பைசால பல்பு மாற்றி போடுவது எப்படி படிக்கணும் வேண்டாம் படிக்கணும் வேண்டாம் இல்லையா? 60 நாள் சும்மாதான் இருக்காரு. நடு மாற்றி போனோம் அதுக்கு எலக்ட்ரிக் கூப்பிட்டாலும் 50 அந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடாது. நாம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும். பல்பு மாற்றுவது எப்படி, சைக்கிள்ல காசு அளிப்பது எப்படி, பைக்கு சார்ஜ் பண்ணுவது எப்படி, ஒரு இன்வெர்டர் சார்ஜ் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரி நிறைய தேடல் நமக்கு எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்துல இடம் இருக்குதுன்னா முடிஞ்ச ஒரு மரமாவது நட்டு அதை கூட பழகு. நாம நட்டு அந்த மரத்தோட பேசுங்க, அந்த மரத்தோட பழகுங்க. கொஞ்சம் செடிகள் பூச்செடிகள் வைங்க, அந்த பூச்செடிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வண்டுகள் அந்த வண்டுகள்கிட்ட பேசுங்க. சொல்லிட்டு போகணும். நாம சந்தோஷமாக இருப்பதான் நமக்கு நம்முடைய பிறருக்கு வேதனை கொடுக்காமல் நாம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படி சந்தோஷமாக இருப்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். யாருக்கும் தொந்தரவு கொடுக்கூடாது. ஆனா நம்முடைய இயற்கையில நாம வாழ்வதற்கு யாருக்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவை கிடையாது. மரங்களிலும் மிருகங்களிலும் உயிர்களிடம் பறவைகளிடம் பண்டுகளிடம் எவர்களிடம் எல்லாம் பேசுகிறோம். நல்ல விளையாடுகிறோம். ஃப்ரீயான மனசில் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நோய்கள் நம்ம கொஞ்சம் காலங்கள் சூழலாம் போட்டுதான் நம்ம வேலைக்கு வந்து பழகிருப்போம். செருப்பு போட்டு தான் பழகிருப்போம். செருப்பு இல்லாம நல்லா பழகணும். போய் நம்ம அது வந்து கல்லுமுள்ளும் குப்பிச்சுட்டு சொல்லிட்டாரு. அதனால செருப்பு போயிடாது. காலத்துக்கு பிரச்சனை. ஆனா நல்ல புல்வெளி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு உள்ளாலே வெளியே சுட்டு கொண்டாடுறது இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வெறுந்தால் ஊட்டி வளர்த்து கொஞ்சம் தொடர்புக்கு இருக்கு. சாப்பிடும் போது மாணவர்கள் செருப்பு இல்லாமல் சாப்பிடப்படும். இந்த இயற்கையோட கொஞ்சம் வாழ்க்கை வரும்போது நாம் இயற்கையை நம்மை இன்னும் கொஞ்சம் பாதுகாக்கும். நம்மளோட மூச்சு கண்ட்ரோல் பண்ணா கொஞ்சம் ஆயிடுச்சு. இயற்கை கூட வாழ்க்கை கொஞ்சம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் யாரும் எக்ஸசைஸ் செய்யற பழக்கம் இருக்கு. எக்ஸசைஸ்னா அப்படி பஸ்கி அப்படி பஸ்கி அதெல்லாம் வேண்டாம். சின்னதாக கொஞ்சம் எக்ஸசைஸ் என்ன அவங்க பையனா ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் நான் கேள்வி விருதுக்கு வந்தவர்கள் கேள்வி அவங்க எல்லாம் வாழ்க்கை வாழலாம். ஓய்வு பெற்றோம் ஏன்னா ஒண்ணுக்காக வாழ்க்கை ஒண்ணு கிடையாது. ஓய்வு பெற்றவர்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன இருக்குது 4 மணிக்கு ஜிம்முக்கு போக முடியுமா, அங்க போய் பழத்து விட்டதெல்லாம் செய்ய முடியுமா, ஒண்ணுமே கொஞ்சம் சின்ன இந்த எக்ஸசைஸ் நம்முடைய முழு உடம்புக்கும் ஆக்டிவ் ஆகக்கூடிய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் மட்டும் நாம டெய்லி ஒரு 20 நிமிடம் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி 20 நிமிடம் நம்மளால ஒதுக்க முடியாது. முடியுமா முடியாதா? முடியும். நான் இப்போ கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் காட்டுறேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால சுகர் கண்டிப்பாக வராது அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம அப்படி ஆனா சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. சர்க்கரை நோய் நம்முடைய உடம்பு
தன்மை காரணமாக தான் முதல்ல உருவாகும். அப்ப நாம் இந்த உடல் இயக்கத்தை கொடுக்கணும்னா சர்க்கரை நோய் நமக்கு வராது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு 20 நிமிடம் தேவைப்படுது. நான் ஷார்ட்டாவே சொல்லி கொடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கேட்டுருங்க. ஆமா கேட்க வேண்டியது அப்படியெல்லாம் ஒன்றும் சிந்தனை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நான் சொல்லுகிறேன். சின்ன விஷயம் தான். கேக்குதா? கேக்குதா? காலையில எழுப்பியா அப்படியே 2 காலும் 1 அடி கேப் விட்டு அப்படியே நின்றுடும். நின்றுட்டு முதல்ல நம்ம கண்ணை மேல பார்க்கணும், கீழே பார்க்கணும். 5 தடவை. இது ஒவ்வொன்றுமே 5 தடவை செஞ்சா கண் மேல பார்க்கணும், கீழே பார்க்கணும், இடது பக்கம் பார்க்கணும், வலது பக்கம் பார்க்கணும். நேரா நின்றுட்டு மேல கீழே, இடது பக்கம் வலது பக்கம், இங்க மேல இங்க கீழே, இங்க மேல இங்க தலையெல்லாம் எப்படி குறிக்க வேண்டாம். இங்க மேல இங்க கீழே, இங்க மேல இங்க கீழே, மேல எடுத்து அப்படியே சுத்தி அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் 5 தடவை. அப்படியே கண்ணை நல்லா இறுக்கி தங்கணும். 5 தடவை. 2 கையை இப்படி வச்சுட்டு பெருவிரல் நகத்தை பார்க்கணும். பெருவிரல் நகத்தை பார்க்கணும். நகத்தையே பார்த்துட்டு கையை நம்ம க்ளோஸா கொண்டு வரணும். நகத்தையே பார்த்துட்டு கையை தூரம் கொண்டு போகணும். 5 தடவை. நமக்கு நெஞ்சில் இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு இப்படி வச்சுட்டு நகத்தை பார்க்கணும், தூர பார்க்கணும். தூரம்னா ரொம்ப தூர மரங்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இயற்கையை பார்க்கணும். இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும். நம்முடைய போட்டோகிராஃபர்லாம் சொல்லுவாரு க்ளோஸ் அப் டெலி, அப்படிதானே? க்ளோஸ் அப் டெலி, க்ளோஸ் அப் டெலி 5 தடவை இது பண்ணணும். திருப்பி இப்படி கையை வச்சுட்டு கீழே கையை கொண்டு வரணும், அப்படியே மேல 5 தடவை. இதே சென்டர்ல வச்சுட்டு இங்க கொண்டு வரணும், இங்க கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் தலை இங்க போகக்கூடாது, தலை ஒரு இடத்துல திருப்பி இங்க மேல கொண்டு போகணும், அப்படியே இங்க இருந்து இதே மாதிரி இந்த மேல இருந்து இப்படி 5 தடவை செஞ்சு முடிச்சுட்டு நல்ல தலைய வலது இப்படி வரும்போது இந்த தோல்ல தொடணும். தொட்டு பாடு பார்ப்போம். யாருக்கெல்லாம் இப்படி தொட முடியுதோ அவங்களுக்கு cervical spondylosis வரல. தொடங்கும்போது வலிக்குதுன்னா ஆரம்பிச்சிருக்கு, தொட முடியலைன்னா வந்துச்சு. அப்ப கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ இப்படி தொட்டு இது ஒரு 5 தடவை. மேல பார்த்து கீழே பார்க்கணும் 5 தடவை. அதே போல கண்ணு போன மாதிரி அந்த கோன் இந்த கோன், அந்த கோன் இந்த கோன், இந்த கோன் இந்த கோன். கண்ணுக்கு செஞ்சது எல்லாமே இப்ப தலைக்கு செய்யும். அதே மாதிரி மேல போய் முன்னாடியா 5 தடவை, மேல போய் இப்படி 5 தடவை. இவ்வளவு பண்ணிட்டு 2 கையை இப்படி கோர்த்து பிடிச்சு பின்தலையில வைக்கணும். இப்படி வச்சுட்டு தலையை பின்னால தள்ளணும், கையை முன்னால விடணும். ஒரு போட்டு நீ முன்னால போக கூடாது, கை நீ என்ன செய்யாது, நான் போக வேண்டிய தலை நல்ல நல்ல ஜப்பா. அதே மாதிரி முன்ன வச்சுட்டு தலை முன்ன வர ட்ரை பண்ணணும், கை பின்னால தரணும். நல்ல நல்ல டைட்டா பண்ணணும். அதே மாதிரி இந்த கை இங்க வச்சுட்டு தலை இங்க திரும்ப முயற்சி பண்ணணும், கை விடக்கூடாது. அதே மாதிரி இங்க இதெல்லாம் ஒரு 10 எண்ணம் வரைக்கும். இப்போ ஃபுல் முகம் கொஞ்ச நாள் தத்துவம், கொஞ்ச நாள் குத்துது அப்படின்னு நாங்க எங்க கொஞ்ச நாள் குத்துது அளவு காட்டுது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதையே இப்படியே இந்த முகத்துல உள்ள நம்ம நிறைய நரம்புகள் வந்து சேரக்கூடிய இடம் நம்முடைய முகம். அந்த முகத்துக்கு பெரிய எக்ஸசைஸ் அப்படியே நல்லா பண்ணி சிரிச்சு என்னெல்லாம் காட்ட முடியுமோ காட்டும். அப்போ அந்த முகத்துக்கு எக்ஸசைஸ். இப்போ கழுத்துக்கு மேல எல்லாம் ஓகே. அடுத்து கையை இப்படி வச்சுட்டு இப்படி மடித்து இது ஒரு 5 தடவை இப்படி கை நல்லா இறுக்கி நல்ல டைட் பண்ணி கை எல்லாமே 5 தடவை செஞ்சா கையை இந்த தோல்ல கை வச்சுட்டு கையை நல்லா மேல கொண்டு போய்
மேலே இருந்து யாரோ நம்மளை தூக்குறாங்க கேட்குற மாதிரி மேலே நல்ல ஸ்ட்ரெச்சா நல்ல ஸ்ட்ரெச்சா ஒரு 10 நிமிடம் வரைக்கும் திருப்பி கைக்கு ஓடும் கைக்கு இப்படி ஒன்றோட செய்யலாம் இது இடுப்புக்கும் கைக்கும் சேர்ந்து வேலை செய்யும் செஞ்சுட்டு இடுப்பை டான்ஸ் ஆடும் சந்தோஷமா அப்படி டான்ஸ் ஆடும் நல்லா இப்படி சுத்தணும் திருப்பி சுத்தணும் ஏன்னா ஜாம் ஆகக்கூடிய பகுதி இடுப்பு சர்க்கரை நோய் வர்றதுக்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடிய இடுப்பு ஜாம் ஆகும் இடுப்புல வேலை இல்லாது முன்னால எல்லாம் இடுப்புல புடமெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்தோம் இல்லையா அதுக்காக தான் இடுப்பு கொடியிடையாள் பெண்களுக்கு மெல்லியாள் கொடியிடையாள் அப்படியெல்லாம் பேர் வந்தது இந்த தண்ணி எடுக்கிறதுக்கும் குழந்தைய வைக்கிறதுக்கு தான் இப்ப குழந்தை அம்மாவுக்கு தோல்ல குடம் இல்லை குடம் வீட்டுல குடம் வாங்கன்னு தேவையே இல்லை எல்லாமே இருக்குது ஒரு சுவிட்சில் முடிஞ்சு போச்சு முன்னால எல்லாம் உரல் அப்படியே கிடக்கும் குழவி போட்டு என்ன செய்வோம் கறக்குவோம் மாவாச்சு சுகர் இருந்தா பிரஷர் இருந்தா இல்ல இப்போ உரல் அப்படியே இருக்குது புலவை அப்படியே இருக்குது உரல் என்ன செய்யுது சுத்துது சுகர் வந்துதா வந்தது பிரஷர் வந்துதா வந்தது புரியுது இல்லையா எல்லாமே தலைகளா மேல போச்சு அப்படியே வந்து எக்ஸசைஸ் போச்சு அப்போ இந்த இடுப்பு இது பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து முட்டுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் முட்டுக்கு நாம இந்த ஒரு சேர் நம்ம வீட்டில் வந்து புதிய சேர் வாங்கி இருக்கோம் குஷன் சேர் அந்த சேர் இப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி இருக்கும்போது நம்மளால எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ அவ்வளவு நேரம் உட்காந்து கிளம்பி முட்டு அந்த அம்மா சொல்ல ஆமா இப்படி எல்லாம் இவரு காட்டிட்டு போவாரு நீங்க யாரால முடியும் அப்படின்னு நினைக்கணும் முடிஞ்சாலும் செஞ்சாலும் முட்டை அப்படி வச்சு அப்படியே வலது பக்கமா சுத்து இடது பக்கமா காலை நிமித்து 50 வயசுக்கு மேல ஆயாச்சுனாலே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நிக்க போட முடியாது இப்படி போயாச்சு நான் என்ன செய்யும் பேண்ட் கார் போக இப்படி அது ஆறாம இருக்கணும்னா ஆமா சின்ன வயசுல இது பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுலயே கொஞ்ச நேரம் ஒரு காலில் நின்று போடணும் கொக்கியே ஒரு காலில் நிக்குது மீன் பிடிக்கிறதுக்கு கொக்கியே ஒரு காலை தூக்கி நிக்குது கொக்கியே ஒரு காலை தூக்கி நிக்குது வேற ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் 2 காலம் தூக்கினா கீழே விழுந்துடும் அதனால சிரிங்க இப்பதான் சொன்னேன் சிரிக்கணும் சினிமா வடிவேலு காமெடி கவுண்டமணி காமெடி நடந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கணும் ஓய்வு பெற்றவர்கள் சிரிக்கணும் மனசு விட்டு சிரிக்கணும் கொஞ்சம் முடிஞ்சோன்னா சிரிக்க சொல்லு நல்ல எவ்வளவு சத்தமா சிரிக்காங்களோ அவங்களுக்கு பாஸ்கர சார்ந்த மிச்சம் இருக்கிற ஒரு புக்கு அப்ப ஆமா ஒரு காலில் நிக்கப்படும் ஒரு காலில் நிக்க முடிஞ்சாலும் அது கையை மேல வச்சுட்டு நிக்கலாம் நம்முடைய கங்கை நதி பூமிக்கு வர்றதுக்கு பகீரதன் ஒரு எலுமிச்சை பழத்துக்கு மேல ஒரு ஊசி ஊனி அந்த ஊசிக்கு மேல பெருவரில ஊனி தவஞ்சிருக்காங்க நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் காலில் பாதத்திலேயே நின்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி நிக்கணும் இப்படி நின்றுட்டு காலில் பாதத்தை முன்ன அப்படியே முன்ன பின்ன அப்படியே ரவுண்டு இங்க ரவுண்டு இது 2 காலுக்கும் பண்ணி அடுத்த கொஞ்சம் இப்படி நம்ம உப்பு குடியில நிக்கணும் அடுத்து காலை இப்படி வச்சுட்டு நடக்கணும் இப்படி கொஞ்சம் தூரம் நடக்கணும் முன்னாலேயும் பின்னாலேயும் அதாவது காலை இப்படி சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட நடப்பார்ல அது மாதிரி இப்படி அதே மாதிரி இப்படி இத்தனை எக்ஸசைஸும் பண்ணி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பிராணாயாமம் வேற ஒன்றும் பெருசான விஷயம் கிடையாது சும்மா உட்கார்ந்து நம்முடைய உள்ள போக மூச்சை கொஞ்ச நேரம் கவனிக்கும் நல்லா மூச்சு எடுக்கணும் எங்க வர போகுதுன்னு பார்க்கணும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கீங்க படித்தவங்க எல்லாம் இருக்கீங்க ஒரே ஒரு கேள்வி நம்முடைய உடம்புல காற்றை தண்ணீர் ஆக்கக்கூடிய ஒரு எந்திரம் இருக்கு நம்முடைய உடம்புல காற்று தண்ணீர் ஆக்கக்கூடிய ஒரு எந்திரம் இப்ப அரசாங்க எந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு கடல் தண்ணீரை குடிநீராக்கக்கூடிய பணி அப்படியெல்லாம் காற்று தண்ணீர் ஆக்கக்கூடிய எந்திரம் எது கண்ணு கண்ணீராவது காற்று எடுத்தா கண்ணு இருக்குது நல்லா கண்டுபிடிக்கும் சம்மதி வாழ்க்கை கையில் கொடுங்க
தான் கேள்வி. சரியான நம்முடைய நுரையீரல் இருக்குல்ல, நுரையீரல்னா காற்று தண்ணீராக மாற்றும். அப்படின்னா நம்முடைய ஆக்சிஜனை எவ்வளவுக்கு நாம சுவாசம் இழுக்கிறோமோ ஆக்சிஜன் நம்முடைய ரத்தத்தோட சேர்ந்து போகாது. ஆக்சிஜன் ரத்தத்தோட சேர்ந்து போகாது, பிளாக் ஆகிட்டு போயிடும். புரியுதா? நுரையீரல் என்ன பண்ணது? ஆக்சிஜனை நீர்மமாக்கி இதயத்தை கலப்பி ரத்தத்தோட கலப்பு உடம்புல ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த ஆக்சிஜன் போயிட்டு ஆக்சிஜனோட சக்தி போயிட்டு அதை நாம டீப்பா பண்ணணும். சின்ன குழந்தைங்க சுவாசம் விடுறது பார்த்தீங்களா? வயல் அப்படியே உயர்ந்தாலும் நம்ம சுவாசம் விட்டா எழுந்திருந்தோம் கீழே போகல. ஏன் போகல? கவனம் நிறைய வந்தாச்சு, கீழே கவனம் நடந்துச்சு. அப்படின்னா நாம நல்ல சுவாசம் வயலுக்கு நிறைய சுவாசம் இருக்கணும். திருவள்ளுவர் மருந்தன வேண்டாமா யாக்கைக்கு அழுந்தது அட்டது போட்டி உணிவு. மருந்தே வேண்டாம் உடம்புக்கு. யாக்கையானது உடம்புக்கு மருந்தே வேண்டாம். அட்டது போட்டி உணிவு. அட்டதுதான் என்னது? நல்ல கவச்சு அரைச்சு அரைச்சு அது அட்டது இல்ல. அட்டதுன்னா எடுத்த சுவாசம் உள்ளே போய் பரவின பிறகு அடுத்த சுவாசம் வருது. அதான் அட்டது. உள்ள போனத போட்டி அடுத்த சுவாசத்தை வரும். ஆமா அப்படி விட்டுருந்தாங்க. அட்டது போட்டுமா போட்டாது. அப்போ கொஞ்ச நேரம் கேம் கொடுத்து பழகி பிராணாயாமம் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ் அது முடிஞ்சு ஒரு 5 நிமிடம் சும்மா உட்கார்ந்து நம்முடைய சுவாசத்தை மட்டும் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்து வயது நல்ல அளவுக்கு இழுத்த சுவாசம் அப்படியே சாதாரண சுவாசத்துக்கு 2 சுவாசம் இங்க ஒரு நாள் 500 சுவாசத்தை மிச்சப்படுத்தணும்னா 500 சுவாசம் மிச்சப்படுத்தணும்னா இந்த பிள்ளைய கல்யாணம் பார்க்க முடியுமா? முடியும். பாட்டிக்கு பார்க்க முடியும். அந்த பிள்ளைய கல்யாணம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஏன்? நமக்கு ஸ்டாக் இருக்கு. சுவாசம் பார்க்கணும்னா பார்க்கணும். நம்முடைய வம்சம் தலைமுறை பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் முன்னாக விட்டு தந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். அப்ப நம்ம முடிச்சு எழுதியோம் கட்டுப்படுத்துவோம். கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் செய்வோம். உடம்பு ஆரோக்கியம். இந்த எக்ஸசைஸ் என்ன பிறகு உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தோணும். இவ்வளவுதான் அப்படி தோணும். ஆனா இந்த எக்ஸசைஸ்ல நம்முடைய உடம்புடைய ஒவ்வொரு ஜாயின்ட்டும் வேலை செய்யும். ஒவ்வொரு ஜாயின்ட்டும் வேலை செய்யும் போது ஹீமோகுளோபின் கூடும். நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கூடும். ஹீமோகுளோபின் அளவு கூடாதுன்னா ஆக்சிஜன் இன்டேக் கூடும். ஆக்சிஜன் இன்டேக் கூடாதுன்னா எல்லா செல்லும் ஆரோக்கியமா இருக்கும். எல்லா செல்லும் ஆரோக்கியமா இருக்குன்னா நாம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் டெய்லி காலையில் செய்யணும். நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி, நம்முடைய நல்ல வாழ்வுக்காக வேண்டி எதமா வேண்டாமா செய்யணும். அவங்க கை வேக வைக்கணும். இப்படி கை வைத்து நான் சொல்லணும். நல்ல கைது மேல ஒரு இவ்வளவு நேரம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் அந்த எனக்கு நன்றி சொல்லி அப்படியா வேண்டாம். நன்றி எல்லாம் சொல்லலாம். சந்தோஷம். நல்ல கைது நல்ல சிரிக்கும். நல்ல வாய் வச்சிருக்கீங்க. அவங்க சிரிப்பு எத்தனை கைது சிரிக்கிறா தெரியுமா? இருக்கிறான் இருக்கிறான் வீரர்கள் அத்தனை எழுத்தும் சிரிக்க முடியுமா? ஏன் அப்படி நன்றிக்காக தெரியுமா? உயிரெழுத்துக்கள் அதுக்கு பேர் போட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த எழுத்துக்கள் தான் நம்ம உயிரோட வைக்க முடியும். இந்த எழுத்துல எல்லாம் இருக்கணும். ஒரு காலம் இருக்கக்கூடாது. டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, காமெடி நடக்குது, சிரிக்க வந்து சிரிக்கமா வேண்டாமா? நீ பேத்தி என்ன சொல்லுவான், பேரை என்ன சொல்லுவான், பக்கத்தில் உள்ளவங்களோ ஜெல்லில் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான். ஒருத்தரை நினைக்க கூடாது. நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி சிரிக்க
காலுக்கு கொஞ்சம் அப்படி செய்யுங்க பாப்போம். காலு செருப்புக்கு செருப்பு ஒழிப்பு. நல்லா நல்லா 5 தடவை. இப்போ கை மேல தூக்கி நல்லா கிளாஸ். நல்லா கச்சல எங்க உள்ள பாருங்க. இப்போ கையில வச்சு நல்லா இப்போ நான் சிரித்த போது எங்களை யாரெல்லாம் சிரிக்கலையோ அவங்களுக்குள்ள அந்த கலத்தை மட்டும் துள்ளி தூரம் போட்டுருங்க. வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த சின்ன யோகாவை ஆசனங்களை பழகுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம். இத்தனை நேரம் என்னை கேட்டு நான் எழுதி கேட்டு நீங்க எத்தனை பேர் எழுதி 10 வருஷம் கழிச்சு இப்ப உங்களை எல்லாம் எழுதிருக்கேன். நான் சொன்னதை கேட்டு எழுதிருந்தீங்க. நான் சொன்னதை கேட்டீங்க. வாழ்க்கையில கடவுள் எல்லாம் இறை சக்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த சக்தியை தரட்டும். இத்தனை அத்தனை பேருக்கு மனமான மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை